இப்படியாக வாக்குப்பதிவு என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. இன்று பதிவாகக்கூடிய வாக்குகள் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. அதோடு சேர்த்து தமிழ்நாடு, கேரளா, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்திலும் வாக்குப்பதிவு அடுத்த கட்டமாக நடக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் வாக்காளர்கள் ஒவ்வொருவராக உள்ளே சென்று வாக்களித்து வரக்கூடிய நேரலையை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் ஹென்றி காண்பித்து வருகிறார். ஏற்கனவே கூறியது போல வயதானவர்களுக்கான பிரத்யேக ஏற்பாடுகள், 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் இருந்தே வாக்களிப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதையும் தாண்டி நேரில் வந்து வாக்களிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வரக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக இருசக்கர வாகனங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த சக்கர நாற்காலி ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் உள்ளே சென்று பாதுகாவலர் மூலமாக உள்ளே சென்று அவர் வாக்களிப்பதற்கு ஏதுவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்படியாக ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து வாக்குப்பதிவு என்பது மும்முரமாக தொடங்கியிருக்கிறது. வழக்கமாக இந்த வாக்குப்பதிவின் போது காலை சில இடங்களில் ஒரு மந்தமான அளவில் வாக்குப்பதிவு இருந்தாலும் கூட நாம் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடியில் காலை 7 மணிக்கு முன்பே வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னதாகவே 30 நிமிடங்களுக்கு முன்னதாகவே வாகனங்கள் மூலமாக அதே போன்று ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வாகனங்கள் மூலமாக வாக்காளர்கள் வர தொடங்கியிருந்தார்கள். அவர்கள் இங்கு முன்கூட்டியே வந்து ஒரு இருக்கையில் அமர வைக்கப்பட்டு பிறகு அவர்கள் ஒவ்வொருவராக சென்று உள்ளே வாக்களித்து வரக்கூடிய நேரலை பார்க்கின்றோம். இப்படியாக திட்டமிட்டபடி 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு என்பது மாலை 6 மணி நடைபெறும். 6 மணிக்கு பிறகு வரக்கூடிய வாக்காளர்கள் உள்ளே சில அனுமதி வாக்களிக்க முடியாது. ஆனால் 6 மணிக்கு உள்ளே முன்கூட்டி வந்தவர்கள் அதிக கூட்டம் இருந்தால் அவர்களுக்கான டோக்கன் வழங்கப்பட்டு அதன் மூலமாக 6 மணி கடந்த பிறகு அவர்கள் வாக்களிக்கலாம். வாக்கினை முழுவதுமாக செலுத்தப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறைக்குள் கொண்டு செல்லப்படும். அதற்கான ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. போலீசார் இங்கு பல்வேறு இடங்களில் போலீசாரும் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 45 துணை ராணுவ படையினர் 45 கம்பெனி துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி போலீசார் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த வாக்குப்பதிவு என்பது திட்டமிட்டபடி 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு ஏற்பாடுகளும் நேரம் சில வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் மதிய வேளையில் ஒரு 12 மணி அதற்கு பிறகான நேரத்தில் வாக்காளர்கள் வருகை சற்று மந்தமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதையும் கடந்து அப்படி வரக்கூடிய வாக்காளர்களுக்காக பல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வெயிலின் தாக்கத்தை கருதி இருக்கக்கூடிய பல இடங்களில் மின்விசிறிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, பந்தல்கள் போடப்பட்டிருக்கிறது, குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் முழுவதுமாக செய்யப்பட்டு வெயில் தாக்கத்தால் வாக்காளர்கள் அவதிப்படக்கூடாது என்பதற்காகவே தேர்தல் ஆணையம் பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் கடந்து வாக்காளர்கள் அவர்கள் தாங்களாக இந்த ஜனநாயக கடமை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் மூலமாக நாம் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையாகவும் கருத்தாகவும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் மட்டுமே ஒட்டுமொத்தமாக 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் புதுவை பிராந்தியத்தில் மட்டுமே 918 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 300க்கும் மேற்பட்ட பதற்றமான வாக்குச்சாவடியில் கூடுதல் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் வரவைக்கப்பட்டு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் மத்திய வெளிப்படைத்தன்மையோடு மிகவும் நேர்த்தியாக வாக்குப்பதிவு என்பது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. ஷர்மிளா. பிரவீன்குமார், அதே போல நீங்கள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் எந்தெந்த முக்கிய தலைவர்கள் வந்து இன்று வாக்களிக்க இருக்கிறார்கள், அது பற்றிய விவரங்களை வழங்கலாம். நாம் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மிஷன் வீதி வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தான் இருக்கு. வாக்குச்சாவடி வாக்குச்சாவடி இருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடியில் முக்கிய வாக்காளராக பார்க்கப்படக்கூடியது யார் என்றால் புதுச்சேரியுடைய முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமான நாராயணசாமி இங்கு வாக்களிக்க இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக ஏற்கனவே தெரிவித்தபடி 8 மணி அளவில் அவர் வாக்களிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் ஒரு 30 நிமிடம் அல்லது 1 மணி நேரத்திற்குள்ளாக முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமான நாராயணசாமி இங்கு வந்து வாக்களிக்க இருக்கின்றார். அவர் வாக்களித்து விட்ட பிறகு அவருடைய கருத்துக்களை நாம் கேட்டு அறிய இருக்கின்றோம். ஆனால் இந்த முறை அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை. அதே போன்று பல முக்கியமான வேட்பாளர்கள் எல்லாம் இங்கு களம் காண்கிறார்கள். இந்த சுவரொட்டிகள் ஆங்காங்கே ஒட்டப்பட்டு நாம் பார்க்கலாம். திமுக காங்கிரஸ் சார்பாக, அதே போன்று பாஜக சார்பாக, திமுக சார்பாக மற்றும் நாம் தமிழர் கட்சி, தமிழக மக்கள் தன் உரிமை கட்சி, தமிழக வெற்றி கழகம், சுயேட்சை என எந்தெந்த வேட்பாளர்கள் இங்கு களம் காண்கிறார்கள் என்ற விவரங்களும் ஆங்காங்கே ஒட்டப்பட்டு அவர்களுக்கான சின்னம் என்ன என்பதையும் ஒட்டப்பட்டிருக்கின்றது. இப்படியாக பலமணி போட்டி புதுச்சு இருந்தாலும் கூட என்டிஏ தலைமையிலான கூட்டணிக்கும் அதே போன்று திமுக காங்கிரஸ் அடங்கிய கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி என்பது பிரதானமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர்கள் அதே போல நட்சத்திர வேட்பாளர்கள் எல்லாம் வாக்களிக்க இருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமான
முற்றிலுமாக நீங்கள் கேட்ட கேள்வி போன்று இந்த வாக்குச்சாவடியில் முன்னாள் புதுச்சேரி முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவருமான நாராயணசாமி இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வருகை தந்து வாக்களிக்க இருக்கின்றார் ஷர்மிளா.